சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி பகுதி குடும்ப தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கை திட்டங்களை குறித்து சொல்லணும்னா, முதலாவதா மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் அதை +1 +2க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதை 8ஆம் வகுப்புலேருந்து கொடுத்தா மாணவ மாணவிகள் ஒரு 5 வருடம் அதை பயன்படுத்துமாறு இருக்கும். ஆனால் இது +2 முடித்த பின்னாடி முதல்ல +1 +2 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 2 வருஷம் கூட பயன்படுத்துறதில்ல. அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இருசக்கர வாகனங்களில் நாடுறாங்க. அதனால் 8ஆம் வகுப்புலேருந்து கொடுத்தா அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச பேருந்து இதையெல்லாம் நிறுத்திட்டு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஏதாவது ஆய்வு செஞ்சு நல்ல வழியை கொண்டு வரலாம். நகருக்கு தேவையான அம்சங்கள் என்னவென்றால், சாலை போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும், குண்டும் குழியுமாக இருக்கிற சாலை வசதி மேம்படுத்த வேண்டும், போதைக்கு அடிமையான இந்த கஞ்சா, அப்பின் போன்றவற்றை தடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற விதத்தில் நகரில் பல தொழிற்சாலைகள் அமைய வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே திட்டத்துக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து இதுக்காக இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய போராடிட்டே இருக்கிறாங்க. அதில் வணிக சங்கமும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதாக வந்துடுது சொல்லிக்கிறாங்க. எத்தனையோ கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி நகரம் மற்றும் மாவட்டத்திற்கு ரயில் போக்குவரத்து இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சார், கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதினாக்க நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த தொழில் வளம் இன்னும் அதிகரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இப்போ இந்த ஸ்பின்னிங் மில்லு வேறு சில நிறுவனங்கள்லாம் வெளி மாநிலங்களை நோக்கி போயிட்டு இருக்குது. அதை இருக்கிறத தக்க வச்சுக்கணும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் நிறைய புதிய தொழில் நிறுவனம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ணி பின்தங்கிய ஏரியாக்களில் நிறைய கம்பெனிங்க டெவலப்மெண்ட்டுங்கெல்லாம் கொடுத்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஏற்றம் தரவு இல்லாமல், உதாரணத்துக்கு எல்லாமே ஒசூர்லேயே கம்பெனி வருது இல்லையா, அதை பின்தங்கிய மாவட்டங்கள் நிறைய ஏரியா இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய நிறுவனங்களை கொடுத்து பரவலாக நம்ம மக்கள் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு வசதி பண்ணி கொடுக்கணுங்க. மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.